காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது 9வது வசனத்தை வாசிப்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே ஸ்தோத்திரம், சிநேகிதன் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய தேசத்தில் அடிமைகளாய் இருந்த அந்த காலகட்டங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும், எங்களை இந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கும், இந்த சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுதலையாக்கும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும் என்று அவர்கள் கேட்டபொழுது அவர்களுக்கு நம்பிக்கைக்கு ஏதுவாக, விசுவாசத்திற்கு ஏதுவாக சில வார்த்தைகளை தேவன் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் அவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு 3 வார்த்தை என்னவென்று சொன்னால், என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே. 2வது தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபே. 3வது என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அப்ப இஸ்ரவேல் மக்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறார்கள், விடுதலைக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் 3 வார்த்தைகளை சொல்லி அழைக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட என் தாசனே இஸ்ரவேலே, தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபே, 3வது சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அப்ப இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது உலக பிரகாரமா நமக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருக்கிறான் என்று சொன்னால், உலக பிரகாரமா ஒரு நெருங்கிய நண்பன், ஒரு நெருங்கிய சிநேகிதன் நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சிநேகிதனுக்கு, அந்த சிநேகிதனுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் பொழுது, அந்த சிநேகிதனுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தீமைகள் நேரிடும் பொழுது, அவர்களுக்கு இக்கட்டுகளும் ஆபத்துகளும் சஞ்சலங்களும் நேரிடுகிற பொழுது நம்மால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. காரணம், அந்த பிள்ளைகளுக்காக மனம் இறங்காவிட்டாலும் இவ்வளவு ஆண்டு காலம் நமக்கு சிநேகிதனாய் இருந்த, இவ்வளவு ஆண்டு காலம் நமக்கு நண்பனாய் இருந்த அந்த நண்பனின் நிமித்தமாக, நம்முடைய சிநேகிதன் நிமித்தமாக சிநேகிதனுடைய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்வோம். சிநேகிதனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற ஆபத்துகளிலிருந்து அவர்களை மீட்டெடுப்போம். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம். அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திப்போம். தேவ மனிதனாகிய தாவீதை குறித்து நம்ம படிக்கும்போது கூட அவர் ராஜாவாக பொறுப்பெடுத்து கொண்ட பிற்பாடு ஸ்தோத்திரம், அவருக்கு ரொம்ப சிநேகிதனாய் இருந்த யோனாத்தானுடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ததை நம்ம படிக்கிறோம். அதே போலதான் பாபிலோனிய தேசத்துல அடிமைகளாய் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமா நான் உங்களை விடுதலையாக்குவேன், நிச்சயமா நான் உங்களை காப்பாற்றுவேன், நிச்சயமா நான் உங்களை ஆதரிப்பேன். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி. உங்களுக்காக நான் மனம் இறங்காவிட்டாலும், உங்களுக்காக அற்புதங்களை செய்யாவிட்டாலும், உங்களுக்காக நான் உங்களை விடுதலை ஆக்காவிட்டாலும், உங்களுக்காக உங்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வராவிட்டாலும், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமி நிமித்தம் நான் உங்களை மீட்டுக் கொள்வேன். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமி நிமித்தமாக உங்களை விடுவிப்பேன். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமி நிமித்தமா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பாபிலோனிய தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு, சிறையிருப்பில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்ய தேவன் விரும்புகிறார், அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். எது நிமித்தம் என்று பார்க்கும் பொழுது, தன் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். அப்ப எந்த அளவிற்கு ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு சிநேகிதனாக இருந்திருக்கிறார்.
ஆண்டவரோடு ஆபிரகாம் ஒரு சிநேகிதனை போல் பழகியிருக்கிறார், பேசியிருக்கிறார். சிநேகிதன்கிற ஸ்தானத்துல ஆண்டவர் ஆபிரகாமை வைத்திருந்தார். அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் சிநேகிதனே என்று அழைப்பதற்கு காரணம் என்ன? இந்த அளவுக்கு தெய்வத்திற்கும் ஆபிரகாமுக்குள்ள உறவை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். அப்ப ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சிநேகிதனை என்று அழைப்பதற்கு என்ன காரணம்? ஆபிரகாம் அதற்கு என்ன செய்தார்? ஆபிரகாம் எப்படிப்பட்ட சிநேகிதன் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால், 12ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு நீ புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொன்னவுடனே எந்த கேள்விகளையும் கேட்காமல், எந்த எதிர்ப்புகளையும் தெரிவிக்காமல் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சிநேகிதனே என்று அழைப்பதற்கு காரணம் என்ன? என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் நிமித்தமா நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்வதற்கு காரணம் என்று பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சிநேகிதனாய் இருந்தார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சிநேகிதனே என்று அழைப்பதற்கு காரணம், ஆபிரகாம் தெய்வத்திற்கு கீழ்ப்படுகிற மனுஷன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தருகிற தரிசனங்களுக்கு, ஆண்டவர் தருகிற திட்டங்களுக்கு, ஆண்டவர் தருகிற வார்த்தைகளுக்கு, ஆண்டவர் தருகிற உடன்படிக்கைகளுக்கு, ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற ஒரு தேவ மனுஷனாய் இருந்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கூட தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கை பலி கொடுக்க சொன்னும் பொழுது எதை பற்றியும் யோசிக்காமல் ஆண்டவருக்காக அந்த பிள்ளையை பலி கொடுக்க துணிந்த பொழுது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டன் மேல் கைகளை போடாதே, நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை இது நிமித்தம் நான் அறிந்திருக்கிறேன். என் கண்பான தேவ ஜனமே, ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவன் என்பதை ஆண்டவர் நன்றாகவே அறிந்திருந்தார். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தது. ஆதலால் ஆபிரகாமை சிநேகிதன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிவது உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், சபையினுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், தேவ சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோமானால், தேவ திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிவோமானால், ஆண்டவருடைய பார்வையிலே நாம் சிநேகிதர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஆபிரகாமை சிநேகிதனே என்று அழைப்பதற்கு என்ன காரணம்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால், 18ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 33 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, 22 முதல் 33 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு நடக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய தூதனானவர் சோதம் கோமராவை அழிப்பதற்காக அங்க ஒரு புருஷன் நிற்கிற 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, சோதம் கோமராவுக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது. சோதம் கோமராவுக்கு அழிவு வரப்போகிறது. அங்கே வாழ்கிற லோத்துவுக்கும் அங்கே வாழ்கிற ஜனங்களுக்கும் ஆபத்து வரப்போகிறது. அப்ப அந்த இடத்துல ஒரு புருஷன், ஒரு ஸ்தோத்திரம், அழிப்பதற்காக அங்க வருகிறார். ஆனால் ஆபிரகாமோ அந்த ஜனத்திற்காக, அந்த சோதம் கோமராவுக்காக தேவனுடைய பர்வதத்திலே, தேவ சமூகத்திலே, கர்த்தருடைய பாதத்திலே நின்றான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நின்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இரண்டாவது, ஆபிரகாம் எப்படிப்பட்ட சிநேகிதன் என்று பார்க்கும் பொழுது, பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு சிநேகிதன். தன்னுடைய நண்பனுக்கு ஒரு ஆபத்து வருகிறது, தன் உறவினர்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது, அருகாமையில் இருக்கிற பட்டணத்துக்கு ஒரு ஆபத்து வருகிறது, தேசத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது, தேசத்திலே அழிவுகள் வரப்போகிறது, ஜனங்களுக்கு அழிவுகள் வரப்போகிறது என்று அறிந்த உடனேயே ஆபிரகாம் தன்னுடைய அருகாமையில் இருக்கிற தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, உறவினர்களுக்காக, பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். ஆண்டவரே, ஒரு பட்டணத்தில் 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ,
40 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரோ, 10 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரோ, 5 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரோ என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் பரிந்து பேசி தேவ தண்டனையை, தேவ கோபத்தை குறைத்து வந்ததை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதிகாமம் 20:18 அபிமெலேக்குடைய குடும்பத்தில் அநேகருடைய கர்ப்பங்கள் அடைபட்டு இருந்தது. அப்ப ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபித்த பொழுது தன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கர்ப்பம் தரிக்கும் ஆண்டவர் உதவி செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாம் எப்படிப்பட்ட சிநேகிதன் என்று பார்க்கும் பொழுது பிறருக்காக ஜெபிக்கிற சிநேகிதன், தேசத்திற்காக ஜெபிக்கிற சிநேகிதன், பட்டணங்களுக்காக ஜெபிக்கிற சிநேகிதன், அழிவு வரும் பொழுதும் தீமைகள் வரும் பொழுது ஆபத்துகள் வரும் பொழுது ஜெபிக்கிற சிநேகிதனாய் இருந்தார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதை விட தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக, ஸ்தோத்திரம், பிற ஜனங்களுக்காக, நண்பர்களுக்காக, அழிந்து போகிற தேசத்திற்காக நாம் ஜெபிப்போமானால், தேசத்திற்காக மற்ற மனிதர்களுக்காக ஜெபிப்போமானால் நம் தேவனுடைய பார்வையிலே சிநேகிதர்களாயிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், ஆபிரகாம் எப்படிப்பட்ட சிநேகிதன் என்று பார்க்கும் பொழுது ஆதிகாமம் 14ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது, ஆபிரகாம் எப்படிப்பட்ட சிநேகிதன் என்று பார்க்கும் பொழுது கொடுக்கிற சிநேகிதன், தெய்வத்திற்காக கொடுக்கிற சிநேகிதன், தேவ ராஜ்யத்திற்காக கொடுக்கிற ஒரு சிநேகிதன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தனக்கு தந்த ஆசீர்வாதங்களில், ஆண்டவர் தனக்கு தந்த நன்மைகளில், ஆண்டவர் தனக்கு தந்த ஈவுகளில் ஸ்தோத்திரம் தசமபாகம் செலுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாம் தேவனுக்காக கொடுக்கிற ஒரு மனிதன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மெல்கிசேதேக்கிடத்திலே தசமபாகத்தை கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த தேசத்திலே சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்காக, தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நாம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் வளருவதற்காக நாம் கொடுக்கும் பொழுது தேவனுடைய பார்வையிலே நாம் சிநேகிதர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான்காவதாக, ஆபிரகாம் எப்படிப்பட்ட சிநேகிதன் என்று பார்க்கும் பொழுது ஸ்தோத்திர விசுவாசிக்கிற ஒரு சிநேகிதன். ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லியும் கூட 25 ஆண்டுகள் கழித்து தான் பிள்ளை பிறந்தது. வாக்கு தத்தங்கள் காலதாமதமானது, நன்மைகள் காலதாமதமானது, உடன்படிக்கை காலதாமதமானது. ஆனாலும் தேவன் எனக்கு வாக்கு தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவர் என்று ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அற்புதம் நடக்கிற வரைக்கும், அடையாளம் நடக்கிற வரைக்கும், வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும், உடன்படிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் ஆபிரகாம் விசுவாசிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் எப்படிப்பட்ட சிநேகிதன், விசுவாசிக்கிற சிநேகிதனாய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 5ஆவதாக, ஆபிரகாம் எப்படிப்பட்ட சிநேகிதன் என்று பார்க்கும் பொழுது ஆதிகாமம் 13ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். இந்த இடத்துல கவனித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துவுடைய வேலைக்காரருக்கும் வாக்குவாதம் வருகிறது, பிரிவினைகள் வருகிறது, அவர்களுக்குள்ளே சண்டைகள் வருகிறது. அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய லோத்துவை அழைத்து சொல்லுகிறார், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நமக்குள்ளே பிரிவினைகள் வேண்டாம், நமக்குள்ளே கசப்புகள் வேண்டாம். ஸ்தோத்திரம். நாம் இருவரும் சகோதரர்களாய் இருக்கிறோம். ஆதலால் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். தேசத்தை சுற்றி பார், எந்த திசையில் போக நீ விரும்புகிறாயோ அந்த திசையில் நீ போகலாம் என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல லோத்து சோதம் கோமராவை தெரிந்து கொண்டு அங்கு புறப்பட்டு போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது நிமித்தம் ஆபிரகாம் எப்படிப்பட்ட சிநேகிதன் என்று பார்க்கும் பொழுது விட்டு கொடுக்கிற ஒரு சிநேகிதன், விட்டு கொடுக்கிற நல்ல சுபாவங்கள், நல்ல குணாதிசயமுள்ள ஒரு மனிதன். இந்த இடத்துல வேறொரு நபர் இருந்திருந்தால், நான் தான் உன்னை அழைத்து வந்தேன், பாதுகாத்தேன், பராமரித்தேன்,
இந்த அளவுக்கு நீ இருப்பதற்கு நான் தான் காரணம், நான் தான் உன்னை வாழ பண்ணினேன் என்று சொல்லி அநேகர் ஸ்தோத்திரம் பெருமையாக அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல ஆபிரகாம் எந்த தவறான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணாம, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையை பார்க்கிறோம். ஆபிரகாம் விட்டு கொடுக்கிற ஒரு சிநேகிதனாய் இருந்தார். பாபிலோனிய தேசத்திலே அடிமைகளாய் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறபடியால் நான் உங்களை விடுவிப்பேன் என்று. ஆபிரகாம் எப்படிப்பட்ட சிநேகிதன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் அழைப்புக்கு கீழ்ப்படுகிற ஒரு சிநேகிதன், பிறருக்காக ஜெபிக்கிற சிநேகிதன், கொடுக்கிற சிநேகிதன், விசுவாசிக்கிற சிநேகிதன், ஸ்தோத்திரம் விட்டு கொடுக்கிற ஒரு சிநேகிதனாய் இருந்தார். இப்படிப்பட்ட சுபாவங்கள், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், இப்படிப்பட்ட தனித்தன்மைகள் நமக்குள்ளும் இருக்குமானால், ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு சிநேகிதனை போல் இருந்தது போல இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவருக்கு நாம் ஒரு சிநேகிதர்களாய் மாறுவோம். அதற்காக நம் பிரயாசப்படுவோம். விசுவாசத்தில் தேவ கிருபையிலே முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமின் சந்ததியை பார்த்து அப்பா நீர் சொன்னீர், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே நான் உங்களை விடுதலையாக்குவேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீர் அப்பா. ஆபிரகாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டங்களில் அப்போ ஒரு சிநேகிதனை போல் வாழ்ந்திருக்கிறார் ஆண்டவரே. அவருடைய சுபாவங்கள் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்னங்கிறத இந்த பகல் வேளை நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்களுக்குள் வருவதாக, கீழ்ப்படுகிற சுபாவங்கள் எங்களுக்குள் உருவாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விட்டு கொடுக்கிற சுபாவங்கள் எங்களுக்குள்ளே உருவாகட்டும், கொடுக்கிற சுபாவங்கள் எங்களுக்குள்ளே உருவாகட்டும் ஆண்டவரே. பிறருக்காக ஜெபிக்கிற, தேசங்களுக்காக பட்டணங்களுக்காக ஜெபிக்கிற சுபாவம் எங்களுக்குள்ளே உருவாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும், நல்ல சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல பலத்தையும் தருவீராக. தரித்திரங்கள், வறுமைகள், சாபங்கள், பலகீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாக, சமாதானத்தின் நாட்களாக, உயர்வின் நாட்களாக மாற்றி தரும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் நிமித்தமா ஜனங்களை விடுதலையாக்கினது போல அப்ப இந்த வார்த்தைகள் இந்த ஜனங்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி இந்த ஜனத்தை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.